கணபதிக்கு எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षुभिर्यजत्राः श्रीरङ्गैः स्तुवाकं सस्तनोभिः विजयमदेवहि दह्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. सदाशिवसमारम्भां श्रीगणेशाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். சங்கடஹர சதுர்த்தி புண்ணிய தினம். இந்த தன்ய முகூர்த்தத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்க நடக்க போறது. நவதின உற்சவம், ரதோற்சவம். இந்த ரதோற்சவத்தோட பத்திரிகை பிரகாசனமாக்கி இப்ப இந்த புண்ணிய முகூர்த்தம் நடக்க போறது. நம்ம கஷேத்திரம் தந்திரி நம்ம மகா கும்பாபிஷேகம் நிர்வாணம் பண்ணின பெரிய ஆச்சாரியா ஸ்ரீ ராம்குமார் பிரம்மஸ்ரீ ராம்குமார் சிவாச்சாரியா சாநித்தியத்துல நம்ம கஷேத்திர புரோஹிதன் ஸ்ரீ ஐயுவண்ணா ஒரு சாநித்தியத்துல அதுபோல തന്നെ நம்ம வைதிகால் குமார் வாத்தியார் சுகாஸ் வாத்தியார் பாலகணபதி வாத்தியார் வைதிகாலோட சாநித்தியத்துல அதுபோல நம்ம க்ஷேத்திர பிரதிநிதிகள் பழையல் பாத்தி பெருமாள் க்ஷேத்திர லட்சுமிநாராயண பெருமாள் க்ஷேத்திர பிரதிநிதி மகேஷ் சாநித்தியத்துல சாந்தபுரம் பிரசன்ன மகாகணபதி க்ஷேத்திரம் பிரதிநிதி முரளி ஒரு சாநித்தியத்துல உங்களோட எல்லாம் சாநித்தியத்துல பகவானோட அனுகிரகத்துல பகவானோட சாநித்தியத்துல பக்தஜன சாநித்தியத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உற்சவம் ரதோற்சவம் நவம்பர் 8 துவஜாரோகணம் நவதின உற்சவம் ரதோற்சவம் மந்தகரை ரதோற்சவம் ரத பிரயாணம் நவம்பர் 15 சதுர்வேத பாராயணம் உற்சவ பூஜைகள் யாகங்கள் யாகசாலா பூஜைகள் எல்லாம் விதிவத்தா நிர்வகணம் பண்றதுக்குள்ள எல்லாருமா சேர்ந்து பண்ணறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ரதோற்சவ பத்திரிகை நமக்கு பிரகாசனம் பண்றோம். ஆமுகமா நம்ம சிவாச்சாரியார் நம்ம அனுகிரகம் பண்ணிட்டு 2 வார்த்தை பேசுவார். गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं. லோகப்பிரசித்தமாக இருக்கக்கூடிய நம்ம கல்பாத்தி அக்ரஹாரத்தில் வருஷா வருஷம் நம்ம நடத்தக்கூடிய துலா மகோத்சவம் நவதின துவஜாரோகணங்கள் ரொம்ப இந்த வருஷமும் பூர்வாதிகம் பங்கியா சுவாமி நடத்துறதுக்கான அனுகிரகம் நமக்கு எல்லாம் பண்ணியிருக்கார். நம்ம பெரியவாள்லாம் எங்கிருந்தோ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ இருந்து வந்திருந்தாலும் கூட அவளுடைய அந்த பாரம்பரியத்தை விடாம நமக்கு பிரதானமே நம்மளுடைய தர்மம் தான். நம்ம எங்க போனாலும் நம்ம தர்மத்தை நம்ம விடக்கூடாது. அந்த வகையில நம்ம தெரியவா நமக்காக இந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் இங்க நிர்வாணம் பண்ணி நித்திய பூஜை மாத்திரம் இல்லாம மகோத்சவங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. ஒரு கோவில் இருந்தா கண்டிப்பா நித்திய பூஜைகள் நைமித்திக பூஜைகள் மகோத்சவங்கள் கண்டிப்பா நடக்கணும். ஜனங்களுக்கு சுவாமி சதா அனுகிரகம் பண்றதுக்காக கோவில்ல வந்து அவருடைய அனுகிரகத்தை அந்த பிம்பத்தின் சாநித்தியமா நமக்கு கொடுக்கிறார். அந்த வகையில ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு உற்சவம் தான் நடக்கும். ஒவ்வொரு ஊர்ல ஒரு கோவில்ல பிள்ளையார் கோவில் இருந்ததுன்னா அந்த ஊர்ல பிள்ளையார் கோவில் உற்சவம் மாத்திரம் தான் நடக்கும். சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவாலயம் மாத்திரம் தான் நடக்கும். பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அது மாத்திரம் தான் நடக்கும். ஆனா நம்ம கல்பாத்தியில பாலக்காட்டுக்கே உரிய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா இங்க இந்த 4 கோவில்லையும் சமகாலத்துல துவஜாரோகணமாயி எல்லா கோவில்லையும் சுவாமி ரதாரோகணமாகி ரத பிரதட்சணமாயி அந்த எல்லா ரதமும் எல்லா வீதிகளுக்கும் வந்து சுவாமி எல்லா தெருவுக்கும் போய் அனுகிரகம் பண்றார். இது ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு முகூர்த்தம். இந்த மாதிரியான ரதோத்சவ காலங்கள்ல மகோத்சவ காலங்கள்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமியினுடைய சாநித்தியத்தை பூர்ணமா இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ரதோத்சவ காலங்கள். எப்படி சாதாரணமா நமக்கு ஒரு பேங்க்ல நமக்கு ஒரு வட்டி கொடுத்தாலும் கூட போனஸ்னு சில விஷயங்களை சில பிரத்யேக சமயங்கள்ல நமக்காக கொடுக்குறா பாருங்க. அந்த மாதிரி சுவாமியினுடைய அனுகிரகம் சதா நமக்கு கோவில் நித்தியப்படி போனாலும் கிடைக்கும். மகோத்சவ காலங்களில் போறது சுவாமியே சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள். திருநாள்னு பேர். சாதாரண நாள் ஒவ்வொரு நாளுக்கும் நாள்னு சொல்லுவோம். உற்சவ காலங்களுக்கு திருநாள்னு பேர். இந்த மகோத்சவ காலங்கள்ல
சுவாமிக்கு சாதாரண பூஜையை விட நிறைய பூஜைகள், நிறைய புஷ்பங்கள் சாத்துப்படியாகி, நிறைய வேத பாராயணங்கள், ஹோமங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், சுவாமிக்கு நிறைய சங்கீதங்கள், நாத உபாசனை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய காலம் இந்த மகோத்சவ காலம். இந்த காலத்துல சுவாமி ரொம்ப சந்தோஷமா இருப்பார். யாரெல்லாம் இந்த காலத்துல வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமிக்கு கைங்கரியங்கள் பண்ணினாலும் சுவாமி உடனே சத்தியமா சிப்ர பிரசாதமா இருக்கக்கூடிய சுவாமி. பிள்ளையார் மட்டும்தான் உடனே பிரசாதமா இருக்கக்கூடிய மூர்த்தி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கல்பாத்தி அக்ரஹாரத்துல இந்த மந்தக்கரையிலையும் சிவன் கோவிலையும் பெருமாள் கோவிலையும் சாதபுரத்துலையுமா ஒரே காலத்துல துவஜாரோகணமானது ஒரு பெரிய விசேஷம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்ற எந்த ஊர்ல போனாலும் நீங்க இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அந்த மகோத்சவ காலங்கள்ல வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி எல்லாரும் இந்த பிறவியினுடைய பலனை நாம எல்லாரும் ஏற்றுக்கணும். சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிராம ஜனங்களுக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய இந்த தர்மங்களை வழி வழியா நாம எல்லாருக்கும் கொடுத்துட்டே வரணும். நாம சந்தியாவந்தனம் பண்ணினாதான் நம்ம குழந்தை நம்மளை பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணுவான். அந்த மாதிரி நாம ஒரு கோவிலை நிர்வாகம் பண்ணினோமே ஆனாக்காதான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இப்படி பண்ணணும், நம்ம தர்மம் இதுதான் அப்படின்னு தெரிய வரும். அந்த தர்மங்களை வழி வழியா கொண்டு போய் சூரிய சந்திரால இருக்கிற வரைக்கும் இந்த கோவில் இங்க இருக்கும். நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கெல்லாம் பூர்ணம் ஆயிடும். இருந்தாலும் சுவாமி எத்தனையோ தலைமுறையை பார்த்திருக்கார். நம்ம தாத்தா காலத்துல இருந்து அதுக்கும் பாட்டா காலத்துல இருந்து சுவாமி இங்க இருக்கார். இன்னும் நம்ம பேரம் பேத்தி 10 தலைமுறை தாண்டினாலும் பிள்ளையார் இங்கதான் இருக்க போறாரு, சுவாமி இங்கதான் இருக்க போறாரு. அதனால இந்த சுவாமிக்கு பண்றதுக்கான பாக்கியம் இந்த நேரத்துல நமக்கு சுவாமி கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாரும் எடுத்துட்டு அவசியமா மகோத்சவ காலங்களில் கலந்துட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தை எல்லாரும் ஏற்றுண்டு வாழ்வில் எல்லா சந்தோஷத்தையும் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்ப இந்த ரதோத்சவத்தினுடைய பத்திரிகை பிரகாசமானது இப்பொழுது இங்க நடக்க போகுது. गणपति எல்லாரும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பண்றோம். ரொம்ப பெருமை இது. நம்ம யுவாக்கள் பெரிய எஃபர்ட் எடுத்திருக்க அவர்களுக்கெல்லாம் பாராட்டு. அதுபோல விசிஷ்யா நம்ம இதோட பெரிய வாக்குண்டு இல்லை. நம்ம நிறுத்த சங்கீதோத்சவம் 22 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, 150 கலாகாரன்மார். அவளை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இதுல அவளோட சித்திரங்கள் விவரணங்கள் எல்லாம் வருது. பெரிய எஃபர்ட் எடுத்தது கானா, பாராட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்வேதா பெரிய எஃபர்ட் எடுத்தது. இந்த கவர் டிசைன் ராம்ஜித், நம்ம நாராயண மாத்தியோட புத்தகம் கவர் டிசைன் ராம்ஜித். அதுபோல இதோட எஃபர்ட்ல கண்ணன், நம்ம சிவராமகிருஷ்ணன், மகேஷ், இந்த சித்திரங்கள்ல சுவாமி சித்திரங்கள்ல நம்ம மகேஷ் பாலு, அப்படி நம்ம குட்டிகளாக்கும் இதெல்லாம் நிர்வாணம் பண்ணிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். गणपति की